Hi friends, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அமேசிங்கான மணி ஏர்னிங் ஆப் பற்றி தான். ஸோ இந்த ஆப் பற்றி நீங்கள் தெரிஞ்சுதிங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை. ஸோ தெரியாதவங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ரொம்பவே ஒரு நல்ல ஒரு மணி ஏர்னிங் ஆப் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். வீடியோ மிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வாய்ப்பு மிஸ் ஆயிரும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கான ஏர்னிங்ஸ் நீங்கள் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஜஸ்ட்டு வந்து இந்த இதில் மெயினாக நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கான பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா சாங்ஸை லிசன் பண்ணுறது தான். ஸோ வந்து அவங்க கொடுத்துக்கிற அந்த ஆப்பில் இருக்கிற சாங்ஸை வந்து நீங்கள் லிசன் பண்ணணும். ஸோ அந்த சாங்ஸை லிசன் பண்ணுறது, அதுக்கப்புறம் சின்ன சின்ன டாஸ்க்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம் அந்த வீடியோவில். அதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோரில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். மியூசிக் கரண்ட் மியூசிக் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஒரு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ அந்த ஆப்போட ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னாலே 4.4 ரேட்டிங்ஸ் இருக்குது. 3 லட்சத்துக்கு மேலே ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 மில்லியன் யூசர்ஸ் இருக்காங்க. ஸோ இதில் எந்தளவுக்கு நீங்கள் ஜென்யூனான ஒரு ஆப் அப்படிங்கிறத நீங்களே பார்த்துங்க. இதில் போய் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணி இதோட ரிவ்யூஸ் வேணாலும் நீங்கள் படித்து பார்க்கலாம். ஸோ 4.4 ரேட்டிங்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் போய் ப்ளே ஸ்டோரில் பார்த்துங்க. இந்த ஆப்பை தான் ரிவ்யூ தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப் வந்து ஒரு டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. போய் டவுன்லோட் பண்ணால் பண்ணிங்க. இல்லை அப்படின்னா டேரெக்டாக ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணி பண்ணாலும் பண்ணிங்க. ஓகே, இதில் பண்ணிவிட்டு ஓப்பன் அப்படிங்கிறத இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி கொடுங்க. ஸோ ஓப்பன் கொடுத்தது ஃபஸ்ட் டைம் வரப்போ உங்களுக்கு வந்து சைன் அப் கேட்கும். ஸோ சைன் அப்புக்கு வந்து உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து சைன் அப் பண்ணலாம். இல்லை அப்படின்னா உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி சைன் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது சிம்பிள் சைன் அப் ப்ராசஸ் தான். அதை முடிச்சு உள்ளே வந்துடுங்க. ஸோ அதை முடிச்சு உள்ளே வந்ததும் உங்களுக்கு இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் பேஜ் வந்துடும். இந்த பேஜில் வந்து நீங்கள் மெயினாக இதில் டேரெக்டாக அந்த மியூசிக் அப்படிங்கிற பேஜில் வந்துடும். ஸோ அந்த மியூசிக் அப்படிங்கிற பேஜில் தான் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கான மெயின் மெத்தட். இதில் நீங்கள் அதிகமான ஏர்னிங் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் வந்து இதில் இருக்கிற இந்த சாங்ஸை நீங்கள் கேட்கணும், அவ்வளோதான். அந்த சாங்ஸை நீங்கள் கேட்டிங்கனாலே அதில் அதுக்கான ஏர்னிங்ஸ் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ மற்ற ஆப்ஷனில் எப்படின்னு பாட்டு வந்துடும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஏன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஏன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னென்னக்காக உங்களுக்கு ஏர்னிங்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி மேலே டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா 55.46 அப்படின்னு இருக்கும். ஸோ அதான் வந்து இப்போ பாயிண்ட்ஸ். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் தான் நம்ம வந்து பேபால் வழியே வித்ட்ரா பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஏதாவது பொருள் வாங்கினா ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் வாங்கினா வாங்கிக்கலாம். ஸோ அதை எப்படி ரிடீம் பண்ணுறதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளே அண்ட் ஏர்ன் இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் அதிகமாக ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 50,000 காயின்ஸ் வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ 50,000 காயின்ஸ் அப்படி ஏர்ன் பண்ணலாம். அடுத்து வந்து டாஸ்க் அண்ட் ஆஃபர்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து 20,000 காயின்ஸுக்கு வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ளே அண்ட் ஏர்னுக்குள்ள அப்படிங்கிறதுல போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அக்செப்ட் டைம்ஸ்லாம் கண்டிஷன்லாம் கேட்கும். ஸோ இதை வந்து கொடுத்து கண்டினியூ கொடுத்துங்க. ஸோ கண்டினியூ கொடுத்தது உங்களுக்கு வந்து அடுத்து அந்த கேம்ஸ்க்கான பேஜுக்குள்ளே போகும். ஸோ உங்களுக்கு அளவெல்லாம் கேட்குது. ஸோ அதனால் கொடுத்துட்டு கரெக்டாக நீங்கள் பெர்மிட் கொடுத்துட்டு அந்த கேம்ஸை ப்ளே பண்ணி நீங்கள் வந்து 50,000 காயின்ஸ்க்கு மேலே ஏர்ன் பண்ணலாம். அடுத்து வந்து டாஸ்க் அண்ட் ஆஃபர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த சர்வே பேஸ்டான ஆஃபர்ஸ்லாம் நிறையா இருக்கும். ஸோ அந்த சர்வே ஆஃபர்ஸ்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான ஏர்னிங்ஸ் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ப்ளஸ் அந்த ஆப்ஸை டவுன்லோட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கு போதும். இந்த யோனோ சர்வே, இந்த சர்வேஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ சர்வேஸ் எல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ டெய்லி ஹெண்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணால் 30,000 பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஸோ அதில் ஓப்பனாக நீங்கள் டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணால் அதுக்கான ஏர்னிங்ஸ் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகுது தனியாக. அடுத்து பார்த்தீங்கன்னா ஷேர் யுவர் ஒப்பீனியன் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஷேர் யுவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது சர்வே பேஸ்டான ஜாப். ஸோ அந்த சர்வே கம்பெனி அவங்க கொடுத்த சின்ன சின்ன கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணால் போதும். பெரிய லெவல் கொஸ்டின்ஸில் இருக்காது. அதில் யார் வேணால் ஆன்சர் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸாக நீங்கள் வந்து கொடுத்துட்டு பிகின் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர் பண்ணுற செக்ஷனுக்கு போகும். ஸோ பார்த்தீங்கன்னா வாட் இஸ் யுவர் கரண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அப்படி கேட்கும். ஸ்டூடெண்ட்டாக இல்லை நீங்கள் வேலை பார்க்குறீங்க அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கொடுத்து கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சது. இந்த மாதிரி தான் நிறைய சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதான் ஷேர் யுவர் ஒப்பீனியன் அப்படின்னு இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெய்லி யூசர்ஸ் போனஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் வந்து எவ்வளோ நீங்கள் இந்த ஆப்பில் யூஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு 150 காயின்ஸ்க்கு மேலே தருவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குயிக் ஏர்ன் வீடியோ அப்படின்னு இருக்கும். ஸோ ஒரு வீடியோ பார்த்திங்க அப்படின்னா 15 பாயிண்ட்ஸ் தருவாங்க. ஸோ அந்த 15 பாயிண்ட்ஸில் கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா ஒரு வீடியோ பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அந்த வீடியோ நான் பார்க்கல, அதனால் காப்பி பண்ணணும். ஸோ நான் பார்க்கல. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 30 செகண்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா 15 காயின்ஸ் உங்களுக்கு தருவாங்க. ஸோ அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா பர்த்டே இயர் கேட்கும். ஸோ அந்த பர்த்டே இயரை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான ஏர்னிங்ஸ் அதை கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு 3 காயின்ஸ் தருவாங்க. அடுத்து ஜெண்டர், லொக்கேஷன் என்னென்னு கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து மியூசிக் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன வகையான மியூசிக் பிடிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும். ஒரு ராக் இந்த மாதிரி பாப் இந்த மாதிரி என்ன மியூசிக் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்து ஸோ
ஸோ என்ன மியூசிக் பிடிக்கும், உங்களுக்கு என்ன கேட்டகரி மியூசிக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ் தருவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸ் மியூசிக் கேட்டிங்க அப்படின்னா 100 பாயிண்ட்ஸ் தருவாங்க. இதில் வந்து இந்த டாஸ்க் வழியாக போய் கேட்டிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. அடுத்து வந்து என்னென்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், இது வழியாக ஏன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இமெயில் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேம் என்ட்ரு பண்ணதுக்கு, அடுத்து ஃபீட்பேக் கொடுத்ததுக்கு, அடுத்து வந்து சாங்ஸ் லிசன் பண்ணதுக்கு, இதுக்காக ஏர்ன் பண்ணியிருக்குது அந்த 55 பாயிண்ட் 50 பாயிண்ட் நான் 46 பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பேப்பரில் ஃபஸ்ட் டைம் வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா 7905 பாயிண்ட் இருக்கணும். ஸோ அதில் வந்து எப்படி வித்ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ ரெடீம் அப்படிங்கிற ஆப்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ ரெடீம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா பேபால் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பேபால் உங்களுக்கு வித்ட்ரா பண்ண முடியல அப்படின்னா 7950 காயின்ஸ் வந்து நீங்கள் பேபால் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஃப்ரீ ப்ராடக்ட்ஸில் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஏர்பட்ஸ் வாங்கணும் அப்படின்னா ஸோ இது வாங்கினா உங்களுக்கு வந்து 16000 காயின்ஸ் இருக்கணும், 16500 காயின்ஸ் இருக்கணும். சைடுக்கு அந்த வாட்ச் வாங்கணும் அப்படின்னா 18500 காயின்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று கொடுத்துருப்பாங்க. கூகுள் ப்ளே வழியாக நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா மினி ப்ரொஜெக்டர் இப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எது வழியாக நீங்கள் வேணால் ப்ராடக்ட் வாங்கினா வாங்கி இல்லை அமௌண்ட் எடுக்கணும் எடுத்துக்கலாம், உங்களுக்கு இஷ்டம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மியூசிக் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் வந்து என்ன மியூசிக் லிசன் பண்ண போகிறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் அடுத்து இந்த மாதிரி ஒவ்வொன்றா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் எந்த சாங் நீங்கள் லிசன் பண்ண போகிறீங்களோ அந்த சாங்க்கான கேட்டகரி கொடுத்து அதை ப்ளே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாங்ஸ் ப்ளே ஆகும். பட் இதில் நீங்கள் பண்ணக்கூடாத ரூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சவுண்டை வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா சவுண்டு 0 இருக்குது. ஸோ அந்த மாதிரி 0 நீங்கள் வைக்கக்கூடாது. 0 வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அது வார்னிங்ஸ் வரும். பார்த்தீங்கன்னா நிறைய வார்னிங் வருது, உங்களோட ஏர்னிங்ஸ் இஸ் ஆஃப், ஏர்னிங்ஸ் டிசபிள்டு, அதாவது வால்யூம் வந்து 0 இருக்குது அப்படின்னு உங்களுக்கு வார்னிங் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே வச்சுருக்கணும். இந்த வால்யூம் லெவல் வந்து மொபைல் கேட்டிங்கன்னா அந்த வால்யூம் லெவல் வந்து ஒரு பாயிண்ட்டாவது இருக்கணும், 0 நீங்கள் வச்சிருக்கக்கூடாது. ஸோ இதுதான் மெயின் ரூல்ஸ் இதில் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது. ஸோ இது மட்டும் தான், வேறு எதுவும் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட்டாவது நீங்கள் வச்சுருக்கணும். இதை நீங்கள் பேக்ரவுண்டில் கூட ரன் பண்ண விட்டலாம். ஆனால் அந்த சவுண்ட் வந்து இன்க்ரீஸில் இருக்கணும், அவ்வளோதான் ரூல்ஸு. அடுத்து பார்த்திங்கன்னா கீழே லைப்ரரி அப்படின்னு இருக்கும். அதில் வந்து நீங்கள் எவ்வளோ சாங்ஸ் கேட்டிருக்கீங்க அப்படிங்கிற பற்றி கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து சில ஹைலி இன்வைட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த இன்வைட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா நீங்கள் ஷேர் பண்ணி அவங்க வந்து இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ் தருவாங்க. ஒவ்வொரு ஃப்ரெண்டு இல்லை ஃபஸ்ட்டு வந்து சைன் அப் பண்ணதும் உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதுக்கு மேலே அவங்க ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்லேருந்து 5% ஆஃப் கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஜஸ்ட்டு சைன் அப் பண்ணதும் 50 பாயிண்ட்ஸ். ஸோ யார் சைன் பண்ண உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா நீங்கள் இந்த லிங்க்கை ஷேர் பண்ணலாம். அதுக்கு வந்து காப்பி லிங்க் அப்படின்னு இருக்கும், இல்லை ஷேர் லிங்க் அப்படின்னு இருக்கும், அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, இவ்வளோ தான் இந்த ஆப்பில் நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ். இந்த மாதிரி எல்லாமே மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும். அந்த செட்டிங்ஸில் போய் ப்ளே மியூசிக் ஆட்டோமேட்டிக்லி அப்படின்னு இருக்கும், புஷ் நோட்டிஃபிகேஷன் இதெல்லாம் ஆன் பண்ணுறதுனா நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களோட விருப்பம் இது என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக மியூசிக் ப்ளே ஆகும் நினச்சிங்கன்னா நீங்கள் அதை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே தான் சப்போர்ட் டீம் ஏதாவது கான்டெக்ட் பண்ண அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே நல்ல ஒரு ரேட்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஜென்யூனான ஆப். ஸோ எந்த வகையில் ஸ்கேமிங் கிடையாது, நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களோட ரிவ்யூஸையும் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் போய் ஜஸ்ட் ப்ளே ஸ்டோரில் வேணாலும் அந்த ஆப்போட நேம் சர்ச் பண்ணி அதோட ரிவ்யூஸை பாருங்கள், எந்த வகையில் ஜென்யூனான ஆப் அப்படிங்கிறது தெரியும். ஸோ நீங்கள் வந்து இந்த ஆப் யூஸ் பண்ணி ஒரு ஃப்ரீ டைமில் நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும், நல்ல ஒரு ஏர்னிங் நீங்கள் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன டாஸ்க்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணினாலே போதும், உங்களுக்கான ஏர்னிங்ஸை நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கான வீடியோ நம்ம சொல்லுவோம் இவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஜென்யூனான ஆன்லைன் ஆப்ஸை பற்றி நீங்கள் ஆப் பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்லாம் சொல்லுங்கள், அதை பற்றி நான் ரிவ்யூ போடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்மை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதே போன்ற ஒரு பயனுள்ள தகவல் நடத்துள்ளேன். சந்திப்போம். தேங்க்யூ.